போர்வையை போர்த்திக்கொண்டு ஒருவன் ஆடும் குருதியாட்டம் இதோடு ஓயப்போவதில்லை. நீ யாரா? நீ என்னை எங்கடா கடத்தி வச்சிருக்க? என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. எனக்கு பயமா இருக்குடா. என்னடா என்னடா பண்ண போற? என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. என்னடா பண்ண போற? ப்ளீஸ்டா என்னை விட்டுறா. என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. விட்டுறா ப்ளீஸ். உன கையெடுத்து கும்புறேன். விட்டுறா ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா. எனக்கு எதுக்குடா கடத்தி வச்சிருக்க? என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. ரொம்ப நாளா சரியா தூக்கம் இல்லை. தூங்கலான நேரத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு எதுக்குடா என்னை கடத்தி வச்சிருக்க? விட்டுறா. எதுக்குடா சிரிக்கிறா சொல்றா. உனக்கு அழக தெரியுமா? விட்டுறா. எவ்வளவு அழக தெரியும்? உனக்கு என்னடா வேணும்? காசா பணமா சொல்றா. ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். விட்டுறா. உன் கைய மெல்ல எடுத்து அத அழகா கீறி அதுல கொஞ்சோண்டு உப்பை எடுத்து தூவி அத செவுத்துல தேய்ச்சோன்னு வை. நீ அழகா கதறுவ. என்னப்பா தம்பி, நல்லா இருக்கியா? சார், முதல்ல என்ன எதுக்கு சார் இங்கே வர சொன்னீங்க? என் ஃப்ரெண்டை வேற காணோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ஆமாம், உனக்கும் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அவனுக்கும் என்ன சார் பிரச்சனை? நானும் அவனும் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. டேய், தனியாக கூட்டு போய் காட்டில் கொலை பண்ணி போட்டு
நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? ம். நான் கிளம்புறேன். உட்கார்றா. என்ன சார் மிரட்டுறீங்க? இது என்ன உங்கள் ஸ்டேஷனா? வீடு தானே. ஏதோ அக்யூஸ்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. சரிடா தம்பி. ம். பிரீத்தி எதுக்கு கெஃபே வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அவனை கொலை பண்ண மாதிரி அவளையும் காட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணுறது சார் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். பிரீத்தி மேம் எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் அவங்க ஃபியான்ஸே தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு ஹெல்ப் கேட்குறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். டேய் மச்சான், இவனை கூப்பிட்டுங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இவனுக்கு முன்னாடியே தெரியுமா? மெசேஜை கொஞ்சமாச்சும் பார்க்குறியா? டேய், முக்கியமான விஷயத்தெல்லாம் ஃபோன் காலில் சொல்ல மாட்டீங்களா? சரி விடு, நீ கண்டினியூ பண்ணு. அதான் சார் என் ஃப்ரெண்டு காணோம். வெளியே போய் பேசலாமா? ஓகே சார். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்டு கிஷோரை கடத்துறதுக்கு ஒரே காரணம் இலுமினாட்டியை ஃபாலோ பண்ணுறவனா இருப்பானு தோணுது சார். இலுமினாட்டின்னா அந்த ஆன்டி கிரைஸ்ட் அந்த மாதிரியா? இல்லை சார், இலுமினாட்டிங்கிறவங்க அவங்க தனியே ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி. அவங்களோட வேலையே அவங்களுக்கு மேலே யாராவது வளர்றாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள அடக்கி ஆடுறது தான். ஓ, என் ஃப்ரெண்டு கிஷோர் இந்த இலுமினாட்டி சொசைட்டி பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ உன் ஃப்ரெண்டை கடத்தினதும் அந்த இலுமினாட்டி சொசைட்டி தான் சொல்கிறேன். அது எனக்கு தெரில சார். ஆனால் நாங்கள் போன இடத்துல ஸ்பாட்டில் இருந்த டெட் பாடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இலுமினாட்டி சிம்பிள் வரைஞ்சிருந்ததை பார்த்தோம். அப்புறம் எதுக்கு அந்த டெட் பாடி இருந்த இடத்துல நிறைய பொம்மைகளை கட்டி சூனியம் பண்ணுற மாதிரி பண்ணணும்? அதான் சார் எனக்கும் புரியல. டேய், உனக்கு இன்னுமாடா புரியல? அந்த சைக்கோ தான் நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கையில் அந்த சிம்பிள் வரைஞ்சி விட்டுட்டு இருக்கான். ஓஹோ, அது எப்படி நீ கரெக்டாக சொல்கிற? டேய், சூனியத்துக்கும் சமூகத்துக்கும் என்னடா சம்மந்தம்? மச்சான் டேய், ஏய், நீ என்னடா இங்க? உன்னை தெரியும் வீட்டுக்கு போனேன்டா, நீ இங்கே இருக்கேன்னாங்க. அது சரி. சரி, என்ன சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க? கேஸ் விஷயமா தான்டா. ஓ, இவர் இங்கே பார்த்த மாதிரி இருக்கடா. கெஃபேல பார்த்துருப்பேன். ஓ சரி சரி. ஆமாம், அனிசங்கர் என்னால் ஆளே காணும். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு தெரியலையடா. நேற்று நைட்டு உன் கூட தான் வரேன்னு சொல்லியிருந்தான். டேய், அவனே ஒரு பொய் சொல்கிற நாய். பொய் சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிருப்பான். விடு சார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். அந்த கொலையை பண்ணுறவன் தான் சார் எல்லாரையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிளை வரைஞ்சி வச்சுருக்கான். அதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? டேய், உன் ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் வந்திருக்கு. ஓகே சார், ஓகே நான் சார். டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே கிளம்பணும். நீங்களாம் கிளம்பிடுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயே விட்டுருவ. எதுக்குடா என்ன கட்டி போட்டிருக்க? பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டில் கண்டுபிடிச்ச ஒரு டார்ச்சர் மெத்தட் தான் நான் இப்போ பண்ண போகிற ஸ்பானிஷ் டிக்ளர் ட்ரீட்மெண்ட். இந்த கிளாவை வச்சு உன் உடம்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீறும்போது உன் உயிர் மெல்ல 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 போகும். நான் எதுக்காக இவ்வளோ கொலை பண்ணுறேன்? நான் எதுக்காக இதுக்கு அப்புறமும் கொலை பண்ண போகிறேன்? என் தூக்கத்தை கெடுத்த அவனை தூங்க விடாம அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு அவன் அணுகைய பார்த்து நான் அமைதியா தூங்குவேன். அது வரைக்கும் 3 கொலை, 3 சித்திரவாதை. Wait and see. Wait and see.